அடுத்தது என்ன செய்யலாம் என்று தான் அவர்கள் தேடினார்கள். எல்லாம் எனக்கு தெரியும் என்று யாராவது ஆராய்ச்சியில் இறங்குனா அது கடைசி வரைக்கும் தோல்வியாக தான் இருக்கும். இயேசு வந்து அவர் இந்த பகிரங்க பணியை தொடங்கினார். அப்பொழுது அவருடைய வார்த்தையை சாதாரண மக்கள், மீனவர்கள், ஏழைகள், படிப்பு அறிவில்லாத மீனவர்கள், அவருடைய அப்போஸ்தலர்களாக தெரிவு செய்தவர்கள், அவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டார்கள். சாதாரணவர்கள், அறிவு இல்லாதவர்கள், படிப்பறிவில்லாத மக்கள், ஏழைகள், நோயாளிகள், பாவிகள், விலைமாதர் இயேசுவின் வார்த்தையை கேட்டார்கள். இயேசுவை மீட்பராக, மெஸ்ஸையாவாக அறிந்து ஏற்றுக்கொண்டார்கள். காலமாக காத்திருந்தார்கள். மெஸ்ஸையா இந்த உலகிற்கு கடவுளால் அனுப்பப்படுவார் என்று இஸ்ராயல் குலம் காத்திருந்தது. ஆனால் அந்த மெஸ்ஸையாவை கடவுள் தந்தை இந்த உலகுக்கு அனுப்பிய போது இவர்தான் மெஸ்ஸையா என்று அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள், பரிசேயர்கள், குருக்கள் இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இவர்கள் யூத மதத்தின் அறிஞர்கள், யூத சமயத்தின் ஞானிகள். ஆனால் இந்த அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் கடவுள் இதை வெளிப்படுத்தவில்லை. ஏன்? அவரிடத்தில் பணிவு, இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாட்சி இல்லை. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் சட்ட வல்லுநர்கள், எங்களுக்கு வேதம் தெரியும் என்று அந்த ஒரு நிறைவு உணர்வு இருந்தது. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று வள்ளுவர் சொல்லுவார். கொஞ்சம் படித்த உடனே எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை, அவரை தவற விட்டார்கள். ஆனால் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டது யாரு? சாதாரண மக்கள், பாமர மக்கள், ஏழைகள், பாவிகள், விலைமாதர், பரி தண்டுவோர். இவர்கள் இயேசுவை மீட்பராக, மெஸ்ஸையாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய போதனையை அவர்கள் நம்பினார்கள். இவர்கள்தான் சிறுவர்கள். கடவுள் இவங்க சின்ன பிள்ளைங்க. ஏன்னா பரிசேயர்கள் அவங்கள பார்த்து ஒன்றும் தெரியாத மக்கள் என்று சொல்லி அவர்களை மட்டம் தட்டி அவர்களை அவமானப்படுத்துவார்கள். அதனால் இவர்கள்தான் சிறுவர்கள். இதான் இயேசு சொல்கிறாரு, தந்தையே, நீர் என்னை விண்ணகத்திலிருந்து இந்த மண்ணகத்துக்கு அனுப்பினீர். காலமாக நீர் கொடுத்த வாக்குறுதியை இந்த பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் நீர் அனுப்பிய மெஸ்ஸியா நான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டார்கள். கொஞ்சம் கூட இயேசுவை அவர்கள் தெய்வமாக உணரவில்லை. அதனால் அவரை கொலை செய்தார்கள். ஆனால் அவர் உலகை தன் மரணத்தால் மீட்டு ரட்சித்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மீட்படைந்தனர். இன்று உலகம் அவரை மீட்பராக ஏற்று இந்த கிறிஸ்துவ உலகம் அவரை ஆராதிக்கின்றது. அவர் ஏற்படுத்திய இறை ஆட்சியில் நாம் எல்லாரும் இடம் பெற்றிருக்கிறோம். ஆம், ஆகவே இயேசு தந்தையை போற்றுகிறார். ஆண்டவரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, நீர் அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து சிறுவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியதால் உம்மை போற்றுகிறேன். ஆம், நீர் அனுப்பிய என்னை இவர்கள் மீட்பராக, மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சாதாரண ஏழை மக்கள்,
அதிக படிப்பறிவில்லாதவர்கள் என்னை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். நீர் எனக்கு வெளிப்படுத்திய உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரே, தந்தையே, உம்மை போற்றுகிறேன். நீர் உம்மை எனக்கு வெளிப்படுத்தினீர், நான் உம்மை இவர்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். கடவுளை யாரும் தங்களுடைய சொந்த முயற்சியால் கண்டுபிடிக்கவே முடியாது. கடவுளே தம்மை பற்றி வெளிப்படுத்தினால் அன்றி கடவுளை யாராலும் அறிய முடியாது. கடவுள் இருக்கிறார் என்று உணரலாம், ஆனால் அவர் யார், எத்தகையவர், அவர் அன்புள்ளம் கொண்ட தந்தை, நம்மேல் அக்கறை உள்ளவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை படைத்தவர், பராமரிக்கிறவர் என்ற உண்மைகளை கடவுளே வெளிப்படுத்தினால் அன்றி அறிய முடியாது. கடவுள் தம்மை தம் மகனுக்கு வெளிப்படுத்தினார். அந்த மகன் கடவுளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆம், இதுதான் மிகப்பெரிய வெளிப்பாடு. இந்த சாமுவேல் மோர்ஸ் சொன்னார் பாருங்க, உலகத்தில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, இதையெல்லாம் கடவுள் மனிதர் கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் யார் ஆண்டவரை நம்பி ஆய்வில் இறங்குகிறார்களோ அவர்கள் மூலமாக கடவுள் உலகுக்கு வெளிப்பாடு தருகிறார். சில நேரத்தில் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது, எப்படி ஜெயிப்பது ஒன்றுமே தெரியாது. மண்டையை எங்கேயாவது போட்டு மோதிக்கலாமா, இடிச்சிக்கலாமான்னு நினைப்போம். அந்த நேரத்தில் இந்த சாமுவேல் மோர்ஸ் செய்தார் அல்லவா, அதுபோல் மண்டியிடுவோம், மண்டியிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்போம். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிப்படுவது என்று தெரியவில்லை இறைவா, நீர் எங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தருளும். இந்த பிரச்சனையை மேற்கொள்ள, பிரச்சனையிலிருந்து வெளிப்பட நீர் எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் ஞானிகள் அல்ல, நாங்கள் அறிஞர்கள் அல்ல, நாங்கள் சிறுவர்கள். நாங்கள் தாட்சியோடு பணிவோடு உம்மை கேட்கிறோம். உமது வெளிப்பாட்டை எங்களுக்கு தாரும் என்று வேண்டுவோம். அப்பொழுது வழி பிறக்கும். ஆமென். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் வருவாராம். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம்.
நடக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுவாராக. மகத்துவமிக்க இறைவா, உமது பெயரின் மகிமைக்காக நாங்கள் அர்ப்பணமாக்கும் இப்பலி பொருட்களை கருணையுடன் ஏற்றருளோம். இதனால் நாங்கள் கிறிஸ்துவில் பெற்றுக்கொண்ட புது வாழ்வில் நாளுக்கு நாள் வளரவும் அவ்வாழ்வு எங்களில் செயல் வடிவம் பெறவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரியாரிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு சாவின் முடிவற்ற அழிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார்,
கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் என்று உபயம் செய்வோர், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்தில் வேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் என்ற திருப்பலி நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூய இதய ஆண்டவர் பக்தருடையும் இன்று திருமுழுக்கு பெறுகளையும் இன்று பிறந்த நாள் காணும் பிரிஜித் அவருடையும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க உமது அப்போஸ்தலர்கள், இறைவனின் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் உச்சரிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே இறைவனின் வெளிப்பாடு. இவரை உண்டு இறை வெளிப்பாட்டை பெற நாம் இந்த விருந்துக்கு அழைக்கப்படுகிறோம். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். ஜெபிப்போமாக. பேரின்பப் பரம்பொருளே இறைவா, மாண்புமிக்க கொடைகளில் உம்முடைய இனிமையை சுவைத்து அனுபவித்த நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். இந்த அனுபவத்தால் உமது மகிழ்ச்சியில்
பங்கு பெற்ற நாங்கள் நன்றி உணர்வோடு என்றும் இனியவர்களாக வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் சிறிது நேரம் அமரவும். திருமண அறிவிப்புகள். நமது பங்கு லூசியன் சைமன் ஜான், லூர்து மேரி சைமன் ஜான் இவருடைய மகன் இயேசுதாஸ் சைமன் ஜானுக்கும், காரைக்கால் சரவணகுமார் ஆஞ்சலின் மரி கராசியா இவருடைய மகள் ஷார்லின் கோமதிக்கும் திருமணமாக இன்று 3வது அறிவிப்பு. நமது பங்கு பிரபாகரன் சகாய மேரி இவருடைய மகள் மகன் ஷோபன் பிரனுக்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும், சுப்ராயன் முத்துசாமி அந்துவான் சகாய மேரி இவருடைய மகள் சுப்ராயன் வலீசாவுக்கும் திருமணமாக இன்று 3வது அறிவிப்பு. நமது பங்கு அருள் ஜோசப் ரெஜினா மேரி தட்டாஞ்சாவடி, பிராங்க் நாகராஜன், பிராங்க் வசந்தி இவருடைய மகன் பிராங்க் பாத்ரி. நமது பங்கு ஜான் சுரேஷ், ரங்கம் சாந்தி லிலியான் இவருடைய மகள் லிடியா வசந்திக்கும் திருமணமாக இன்று 3வது அறிவிப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் நமது பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. இப்பொழுதிருந்தே புது நன்மை உறுதி பூசலுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படுகின்றன. கடைசியில் ஏப்ரல் மாதம் வந்து புது நன்மைக்கு சேர்த்து கொள்ளுங்கள் என்று தயவு செய்து சொல்ல வேண்டாம். இன்றிலிருந்தே பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்புங்க. குருக்கள், துணை பங்கு தந்தையர்கள் எல்லா வீடுகளையும் சந்தித்து பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்புமாறு இந்த வாரம் அழைப்பு கொடுத்தார்கள். இந்த வருகிற வாரத்திலும் வருவார்கள். எனவே தயவு செய்து பிள்ளைகளை கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடாதீங்க. தயவு செய்து மறைக்கல்வி படிக்க அவர்களை இங்கேயே விட்டு போகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.